மாப்பிள்ள இப்பதான் தெரியுது ஏன் தங்கச்சி உங்க மேல இவ்வளவு பிரியமா இருக்கான்னு. சூப்பரா இருக்கீங்க. அடடா அவ்வளவு பெரிய மரியாதைலாம் வேணாம் மாப்பு. சரி. ஓ தங்கச்சிங்கிறீங்க மாப்பிள்ளைங்கிறீங்க. யார் சார் நீங்க? மாப்பிள்ள தமாஸ் பண்றீங்க சார். நான் சீரியஸா கேக்குறேன். யார் சார் நீங்க? எங்க காசி அண்ணா பார்த்தா யாருன்னு கேக்குற? சும்மா இருக்கடா சார். நீங்க தான் காசியா? வணக்கம் சார். ஐ அம் ஆரியா. எதுக்கு சார் என்ன தேடிக்கிட்டு இருக்கீங்க? எல்லாம் என் தங்கச்சிக்காக தான். தங்கச்சியா? யார் அந்த தங்கச்சி? தீபிகான்னு மெடிக்கல் காலேஜ்ல படிக்கிறா. தீபிகா ஃபர்ஸ்ட் இயர்ல இருக்கிற தீபிகாவா இல்ல ஃபைனல் இயர்ல இருக்கிற தீபிகாவா சார்? பாருங்க நான் நீங்க வேணும்னு பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்க வேணும்னு பேசிக்கிட்டு இருக்கேன். மன்னிச்சிருங்க. நான் நேர விஷயத்துக்கு வந்துடுறேன். என் தங்கச்சி தீபிகா உங்களை விருப்பப்படுறா. உங்களை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறா. நீங்க என்ன சொல்றீங்க? என்னன்னா ஒரே பதில எவ்வளவு பேர்கிட்ட எவ்வளவு வாட்டி சொல்ல சொல்றீங்க? சரி அண்ணனா இருக்கீங்க. கடைசியா ஒரு வாட்டி சொல்லிடுறேன். உங்க தங்கச்சி தீபிகாவை எனக்கு பிடிக்கல. ஒரு தங்கச்சி மாதிரி 1000 பொண்ணுங்க எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனா நான் ஆசைப்படணும்ல. ஐ டோன்ட் லைக் ஹர். டேய் செல்வா அண்ணா வாடாங்க. இதோ வந்துட்டேன். ஒரு முறை சொல்ல புரியாது. எத்தனை முறை சொல்லணும்? போடா அண்ணா. மாப்பிள்ள நீங்க என்ன சொன்னீங்கன்னு சரியா காதுல கேட்கல. எனக்கு உன் தங்கச்சியே பிடிக்கல. எனக்கு டென்ஷன் படுத்தாத நீ என்ன. எனக்கு பொறுமைங்கிறத இல்ல. என் தங்கச்சிக்கு பிடிச்சவங்க ஒரே ஒரு காரணத்துக்காக நான் சும்மா இருக்கேன். கொன்னுடுவேன். சாரி மாப்பிள்ளை, நான் தெரியாம டைன்னு பேசிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. என்ன சின்ன பொண்ணு அவ. ரொம்ப பாசத்துல வளர்த்துட்டேன். உங்களை நினைச்சு சாப்பிட மாட்டேங்கிறா, தூங்க மாட்டேங்கிறா. வீட்டுல ஒரு போட்டோ இல்லை என்னுடையது. எல்லாம் உங்க போட்டோ தான். அவ்வளவு ஆர்வமா இருக்கா. நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க. என்ன வேணாலும் செய்யறேன். எதுக்காக என் தங்கச்சி பிடிக்கலன்னு சொல்றீங்க? என் ஸ்டேட்டஸ் வேற, உங்க ஸ்டேட்டஸ் வேற. ஸ்டேட்டஸா? இதுக்காக இவ்வளவு பில்டப் கொடுத்தீங்க? போங்க மாப்பிள்ள. இப்ப என்ன நான் பணக்காரன், கார் பங்களா இருக்கு, நீங்க ஏழை ஒண்ணு இல்லைன்னா? அட மாப்பிள்ள என் தங்கச்சியை கட்டிக்கிட்ட எல்லாம் உங்களுக்கு தானே. ஸ்டேட்டஸ் ஒண்ணு ஆயிடுச்சுல. ஸ்டேட்டஸ்ங்கிறது சமுதாயம் நம்ம கொடுக்குற அந்தஸ்து. வசதியில் வேணா நான் ஏழையா இருக்கலாம். ஆனா ஒரு கௌரவமான குடும்பத்தை சேர்ந்தவன் தான். இந்த சமுதாயத்துல எனக்குன்னு ஒரு இடம் இருக்கு. நான் ஒரு டாக்டர். நீங்க என்ன தொழில் செய்றீங்க? தொழில் அதிபர். எந்த தொழிலுக்கு அதிபர்? நீ என்ன தொழில் செய்யறன்னு உனக்கு சொல்றதுக்கே தைரியம் இல்லை. அந்த மாதிரி கேவலமான பயங்கரமான தொழில் நீ செய்யற. சிட்டிலேயே பெரிய ரவுடி, தாதா, ஆள் கடத்தல், கட்ட பஞ்சாயத்து, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. ஈபிகோல எல்லா செக்ஷன்லயும் உள்ள இருக்க வேண்டிய தேர்ட் ரேட் கேவலமான கிரிமினல் நீ. உன் தங்கச்சிய நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா? உனக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? நீ உயிரை எடுக்கிறவன், நான் உயிரை காப்பாத்துறேன். உனக்கும் எனக்கும் ஒத்தே வராது. ஒத்தே வராது. ஒத்தே வராது. அவனுக்கு உன்னை பிடிக்கலையா? உனக்கு அவனை பிடிக்கலன்னு ஒரு வார்த்தை சொல்லு. போட்டோல வச்ச புட்ட அவன் டெத்தில வைப்பேன். எமோஷனல் ஆகாதீங்கண்ணே. என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. அவரே டாக்டரா, நாம ரவுடியா. ரொம்ப மரியாதையான குடும்பத்துல இருந்து வந்திருக்காரா. ஸ்டேட்டஸ் ஒத்துக்காதான். கேவலப்படுத்திட்டாமா. அப்படியே சொன்னா? ஆமாமா. அவன் கரெக்டா தானே சொல்லிருக்கான். ஏமா என்னம்மா சொல்ற? அவன் சொன்னதுல தப்பு இல்லைண்ணே. நாம ரவுடி குடும்பம், அவன் டாக்டர் குடும்பம். ஸ்டேட்டஸ் எப்படி ஒத்து வரும்? நீங்க இனிமே படிச்சு டாக்டர்லாம் ஆக முடியாது. அதனால அவனை ரவுடி ஆக்கிடுங்க. அவனை பொறுக்கி ஆக்கிடுங்க. என்னடா சொல்ற? அப்போ அவனும் ரவுடி, நாமளும் ரவுடி. ஸ்டேட்டஸ் ஒத்து போகும்ல. அப்புறம் சம்பந்தம் பண்ணிக்கலாம். எனக்கு அவன் வேணும்ல. அவன் வேணும். ரவுடி ஆக்கியாவது அவனை அடையணும். அடைஞ்சே தீருவேன். பொண்ணா பிறந்தாலும் பேசுறது பாருடா ரத்தம். டேய் அவனை ரவுடி ஆக்கணும். ஊர்ல இருக்கிற ஒவ்வொருத்தரும் ரவுடின்னு சொல்லணும். கிளம்புங்கடா.